كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், சேர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்திலே உள்ள அத்துணை சகோதர சகோதரர்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சிறுவர்களே, சிறார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைய ஒரு சிறப்பான ஒரு இடத்திலே, அதுவும் ஒரு அசருடைய தொழுகையை தொழுததன் பிற்பாடு மக்ரிபுடைய தொழுகை வருகிற வரைக்கும் இறைவனால் சிறப்பித்த ஒரு சிறப்பான உயர்ந்த உன்னதமான ஒரு மாதத்திலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு மஸ்ஜிதிலே அமர்ந்து கொண்டு இந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். சின்ன பிள்ளைகள் நிறைய இருக்கிறதால ஒரு சின்ன கேள்வி ஒன்று. இந்த உலகத்துல நபிமார்கள் கட்டிய பள்ளிவாசல்கள் எத்தனை சொன்னா போதும். உலக அதிசயம் எத்தனை கேட்டா சொல்லிட்டு இருக்கீங்கன்னா தாஜ்மஹால், சீனச்சுவர், அதெல்லாம் உலக அதிசயம் சொல்லுவீங்க. கால்மார்க்ஸ் யாருன்னு கேட்டா சொல்லுவீங்க. அரிஸ்டோட்டில் யார் அப்படின்னு கேட்டா என்ன செய்வீங்க? சொல்லுவீங்க. தோமஸ் யாருன்னு கேட்டா சொல்லுவீங்க, அப்படித்தானே? மோடி யாருன்னு கேட்டாலும் சொல்லுவீங்க. போத்தலுடைய மூடி எதுன்னு கேட்டாலும் காட்டுவீங்க, அப்படித்தானே? உலகத்துல எத்தனை பள்ளிவாசல் நபிமார்கள் கட்டின பள்ளிவாசல்? எத்தனை? சரியா? எத்தனை பள்ளிவாசல் மொத்தம் இந்த உலகத்துல நபிமார்கள் கட்டிய பள்ளிவாசல் வாழ்க்கையில மறக்க கூடாது. 4 பள்ளிவாசல். எத்தனை? 4 பள்ளிவாசல். அதனாலதான் பள்ளிவாசல் சிறப்புண்டே என்றது. இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட உயர்ந்த பிரச்சாரம் செய்ய இறைவனால் தெரிவு செய்யப்பட்ட நபிமார்களை இந்த உலகத்தில் செய்த முதல் பணி அல்லாஹ்வை சுஜூது செய்கிற அந்த மஸ்ஜிதை கட்டுகிற பணிதான் மிக பிரதானமான பணி. அதனாலதான் இந்த உலகத்துல முதலாவது ஆலயம் காபத்துல்லா, அதை இந்த மண்ணில முதலாவது கட்டிய முதலாவது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதுக்கு பிறகு அந்த காபாவை கட்டுவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதுக்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த காபத்துல்லாவை கட்டினாங்க. இரண்டாவது இந்த உலகத்துல கட்டப்பட்ட இரண்டாவது பள்ளிவாசல் பைத்துல் மக்தஸ் அல்லது பைத்துல் முகத்தஸ். பலஸ்தீனத்துல இருக்கிற பைத்துல் மக்தஸ் அல்லது பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லுகிற அந்த பள்ளிவாசல் யாரால கட்டப்பட்டது? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய பள்ளிவாசல் தான் பைத்துல் மக்தஸ் அல்லது பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லுகிற புனிதமான பள்ளிவாசல். அடுத்தது இந்த உலகத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிய பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதுல் முதலாவது கட்டின ரசூலுல்லாஹ் முதலாவது கட்டின பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் குபா. நபவி அல்ல, ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட்க்கு கட்டின பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் குபா. ரசூலுல்லாஹ் இரண்டாவது கட்டின பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதுல் நபவி. அப்ப இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கட்டிய பள்ளிவாசல், மூணாவது நபிமார்களினால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் குபா என்று சொல்லுகிற பள்ளிவாசல். நாலாவது நபிமார்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் நபவி என்று சொல்லுகிற இந்த பள்ளிவாசல். இதை ஞாபகம் வச்சுக்கங்க, பின்னால சொல்றோம். சரி, கணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா காலத்துக்கு கால சில இபாதத்துக்களை வச்சிருக்கிறான். இப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம தொழுகிற தொழுகை 5 நேரம் என்ன செய்யணும்? நம்ம தொழணும். ஏன் தொழணும்? தொழுகிறக்கால என்ன நன்மை கிடைக்கும் நமக்கு? அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அன்கபூத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியத்திலிருந்து உங்களை தொழுகை என்ன செய்யும்? பாதுகாக்கும். சரி, இந்த உலகத்துல அல்லாஹ் கடமையாக்கி வச்சிருக்கிறது ஜக்காத். அந்த ஜக்காத்துல என்ன புண்ணியம் கிடைக்கும்? சூரத்து தௌபா 9வது அத்தியாயம், குஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துத்தஹிருஹும் வ துஸக்கீஹிம், அவர்கள்ட்ட இருந்து நீங்க ஜக்காத்தை எடுங்க, அது அவங்களை தூய்மைப்படுத்தும், துப்புரவாக்கும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டது ஹஜ். கடமையாக்கப்பட்டது ஹஜ். ஹஜ் செஞ்சா என்ன கிடைக்கும்? மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக், யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக பாவம் செய்யாமல் அல்லது இல்லறத்தில் ஈடுபடாமல் ஒருவர் ஹஜ்ஜை அல்லாஹ்வுக்காக செய்கிறாரோ, அவர் திரும்பி வருகிற போதும் அன்று பிறந்த பிள்ளையை போன்று என்ன செய்கிறார்? அவர் திரும்பி வருகிறார். அப்ப ஒவ்வொரு இபாதத்திலையும் இன்மை மறுமையுடைய நன்மையை இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கு? நமக்கு வச்சிருக்கு. இஸ்லாத்துல அல்லாஹு தஆலா கடமையாக்கிய ஒன்றுதான் இந்த நோன்பு. இந்த நோன்பை பொறுத்த மட்டும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா சொல்ற நேரம் 183வது வசனம் என்னத்தை சொல்றான்? அல்லாஹு தஆலா ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் 84. அதே போன்று குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு 183 யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? இந்த நோன்பை கடமையாக்கி வைத்திருக்கிறான். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னர் உள்ளவர்களுக்கும் நோன்பை கடமையாக்கி வைத்திருக்கிறான். காரணம் என்ன? எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் உள்ள மனிதர்களாக நீங்கள் ஆக வேண்டும், மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கிறான், நோன்பை கடமையாக்கி வைத்திருக்கிறான். உண்மையிலேயே இந்த நோன்பு நமக்கு இறையச்சத்தை தருகிறா? சரி, இப்ப நம்ம நோன்பை எவ்வளவு கழிச்சிருக்கிறோம்? எத்தனை நோன்பு பிடிச்சிருக்கீங்க இன்னைக்கு? 15, 12, 10, 9, 8, 7, 3, 2, 1, 12 எத்தனை பிடிச்சிருக்கீங்க? அதுவும் ஞாபகம் இல்லையா? 2ங்க, 1, 2 எத்தனை பிடிச்சிருக்கீங்க? 12, 11? சரி, எத்தனையோ பிடிச்சிக்கங்க. இந்த நோன்பு நமக்கு இறையச்சத்தை தந்திருக்குதா? அதை உணர்றோமா? ஆனா நோன்பு கடமையாக்கப்பட்டதே இறையச்சம் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சுவர்க்கம் யாருக்கு? உஇத்தத்துல் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் சுவர்க்கம் அப்படின்றார். இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதே லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ள மனிதர்களாக மாறுவதற்கு என்று அல்லாஹ் சொல்றான். இறையச்சம் என்றால் என்ன அப்படி என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு நபித்தோழர் கேட்கிறார். அப்ப உமர் அவர்கள் சொல்றாங்க, அந்த நபித்தோழர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க ஒரு ரோட்டால போகிற நேரம் அந்த ரோட்டுல கல்லு முள்ளு இப்படி நிறைய மனிதர்களுக்கு துன்பம் துயரம் தருகிற ஒரு பாதையால நீங்க போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் ஆமான்றார். எப்படி போவீங்கன்னு கேட்டாங்க. ஆடைகளை உயர்த்தி கொள்வேன், கவனமாக பார்த்து காலை வைப்பேன், இருக்கிற கல்லும் முள்ளும் காலில் குத்திவிடக் கூடாது என்பதில் கவனம் செலுத்தி உன்னிப்பாக நடப்பேன். அதுதான் இந்த உலகத்துல ஒரு மனிதன் இறையச்சத்தோடு வாழ்வது என்றாங்க. இந்த உலகத்துல நம்ம வாழக்குள்ள எந்த இடத்து இருட்டு, வெளிச்சம், கடல், கரை, உணவு, ஹலால், ஹராம், விளையாட்டு, எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம இந்த உலகத்துல உம்மா பாக்காட்டியும் வாப்பா பாக்காட்டியும்
ஆசிரியர் பார்க்காட்டியும், உஸ்தாது பார்க்காட்டியும், ஆலிம்கா பார்க்காட்டியும் என படைத்தவன் பார்க்கிறான் என்ற உணர்வு ஒரு மனுஷன்ட்ட மிக முக்கியமானது. இந்த உலகத்துல நம்ம திரும்பணும் என்று நீங்க நினைச்சா நமக்கு ஒரு 3 சாட்சியம் போதுமானது. அல்லாஹ் நாள மறுமையில நம்முடைய உடல் உறுப்புகளை எல்லாம் நமக்கு எதிராக செய்வான், சாட்சியப்படுத்துவான். இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறார், ஒரு யூதன் வாரார். எப்படி வாரான்டா? ஒரு யூதன் இறந்து போன ஒரு முள்ளு துண்டை தூக்கிட்டு வாரான். இறந்து போன உப்பி போன ஒரு முள்ளு துண்டை தூக்கிட்டு வாரான். வந்து முள்ளு ஃப்ரெஷ்ஷா இருந்தாத்தான் பலமா இருக்கும். முள்ளு மண்ணுக்குள்ள கிடந்துட்டு இறந்துட்டு முண்டா கையில கால்ல பட்டா சாம்பலா போயிடும். இறந்துட்டு முண்டா அதுல பலம் இருக்காது. இறந்து போன ஒரு முள்ளு துண்டை தூக்கிட்டு ரசூலுல்லாஹ் அந்த யூதன் வாரான். வந்து அந்த முள்ளு துண்டை எடுத்து போய் கசக்கி அப்படின்னு கையில வச்சு ஊதி போட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறான், இந்த இறந்து போன முள்ளு துண்டில் இருந்து மீண்டும் மனிதனை இறைவன் எழுப்புவானா அப்படின்னு கேட்கிறான். இந்த கேள்வி யாரோடு சம்பந்தப்பட்ட கேள்வி? ரசூலுல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட கேள்வியா, அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட கேள்வியா? யாரு கபர்ல இருந்து எழுப்புறது? மரணித்தவங்களை யாரு எழுப்பாடுறது? உசுறு கொடுக்கிறது யார்? ரசூலுல்லாஹ்வா? யாரு பாப்பா? அல்லாஹ். உசுரை எடுக்கிறது யாரு? அல்லாஹ். இந்த பொறுப்பு எல்லாமே நம்மளை பிறக்க வச்சது யாரு? வாப்பாண்ட எழுதப்படாது, அல்லாஹ். உழைச்சானே வாப்பாவும் ஒரு காரணமாக எடுத்தான். ஆனா நம்ம பிறக்கிறதுக்கு காரணமே யாரு? அல்லாஹ். அல்லாஹ் நாடினத்தால பிறந்திருக்கிறோம். இப்ப இது ரசூலுல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டதா? இல்ல. யாரோட சம்பந்தப்பட்டது? அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. யாரு பதில் சொல்லணும்? அல்லாஹ் தான் பதில் சொல்ற. இப்ப அல்லாஹ் பதில் சொல்றான் ரசூலுல்லாஹ்வுக்கு, நபியே சொல்லுங்கள். சூரத்துல் யாசீன் 78, 79, 80வது வசனம். இப்ப அல்லாஹ் சொல்றான், மனிதன் தான் படைக்கப்பட்டதை மறந்துவிட்டு அவன் நமக்கு உதாரணம் சொல்லி என்ன செய்கிறான்? முள்ளு துண்டை எடுத்து இந்த முள்ளு துண்டிலிருந்து மனிதன் மீண்டும் படைக்கப்படுவானா என்று கேட்கிறான். நபியே சொல்லுங்கள், இந்த முள்ளு துண்டே இல்லாமல் மனுஷனை அல்லாஹ் ஆரம்பமாக படைத்தானே, அந்த அல்லாஹ் இறந்து போன முள்ளு துண்டில் இருந்தும் மீண்டும் என்ன செய்வான்? மனிதனை எழுப்புவான் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிய வசனம் சூரத்துல் யாசீனை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். இந்த படைத்தல், ஆக்குதல், அழித்தல், உயிர்ப்பித்தல், உயிர் எடுத்தல் என்பது அல்லாஹ்வுடையது. அப்ப அல்லாஹ் இந்த விஷயத்துல இந்த உலகத்துல இறந்து போன முள்ளு துண்டில் இருந்து மனுஷனை எழுப்புவானா என்று கேட்டால் அல்லாஹ் எழுப்புவான். அல்லாஹ்வே உதாரணம் சொல்றான். அதுக்குதான் சூரா யாசீனே வந்துச்சு. இந்த கத்த ஓதுறதுக்கு, உம்மாவுக்கு ஓதுறதுக்கு, வாப்பாவுக்கு ஓதுறதுக்கு, நோக்கி ஓதுறதுக்கு, பேக்கி ஓதுறதுக்கு வரல. அதை நீங்க யோசிச்சு படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய மறுமையுடைய சிந்தனைகளை தருகின்ற மிகப்பெரிய ஒரு சூரா. அந்த சூரத்துல் யாசீன் மிகப்பெரிய ஒரு சூரா. அந்த சூறாவுலதான் அல்லாஹ் சொல்றான், நாளை மறுமையில நம்மட உடல் உறுப்புகள் எல்லாம் சாட்சியங்களாக அல்லாஹ் கிட்ட பேசும் அப்படின்னு. யௌம நஃப்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். நாளை மறுமையில அல்லாஹ் இந்த வாய்க்கு பூட்டு போட்டுருவான். இந்த நாகூர்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு கபர் இருக்குது. அந்த கபர்ல வளர்ச்சி என்ன செஞ்சுட்டு அந்த கம்பி கூடு ஜெயில் மாதிரி அடிச்சு வச்சிருக்குது. அதுல என்ன செஞ்சிருக்குன்னா நிறைய பூட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப நான் கேட்டேன், இந்த பூட்டை ஏன் போட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. அப்ப அதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த பூட்டு ஏன் போட்டு வச்சிருக்கிறோம்டா, இந்த வாய் பேசாத ஆட்கள் எல்லாம் இந்த பூட்டு துறக்கிற மாதிரி வாயில உள்ள நொக்கு திறந்துடணும் அப்படின்னு. நல்ல காலம் சைனாக்காரன் இந்த பூட்டை கண்டுபிடிச்ச என்ன, நல்ல காலம் சைனாக்காரன் இந்த பூட்டை கண்டுபிடிச்ச, அந்த லொக்க கண்டுபிடிச்ச. அது துறக்கிற மாதிரி என்ன செஞ்சுட்டு வேணுமா?
அடே அல்லா கிட்ட கேளு, அல்லா கிட்ட துவா கேளு. அல்லா நாடினா பேச வைப்பான், அல்லா நாடினா கேட்க வைப்பான், அல்லா நாடினா பார்க்க வைப்பான். இது அல்லாஹ்வுடைய படைப்போடு சம்பந்தப்பட்டது. நோய் இருந்தா டாக்டரை பாருங்க, மருத்துவத்தை பாருங்க. பூட்டை கொண்டு போய் கம்பியில போட்டுக்கிட்டு பூட்டுல நம்பிக்கை வச்சுக்கிட்டு அல்லா கிட்ட பிரார்த்தனை செய்ய வேண்டிய வயசுல அல்லாஹ் அக்பர் மிகப்பெரிய ஒரு பாவம். சரி, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம்ம என்ன செஞ்சாலும் நாளை மறுமையில இந்த வாய் பேசாது, கை கால் உடல் உறுப்பு எல்லாமே என்ன செய்யும்? அல்லாஹ்விடத்தில் பேசும். அப்படி என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்துல உங்கள மாதிரி ஒரு சின்ன பிள்ளை பிறந்தார். அவருடைய பெயர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவருடைய பெயர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு முதல் நம்ம எப்பயும் அல்லாஹ் கிட்ட அடிக்கடி ஒரு துவா கேட்கணும். என்ன துவா தெரியுமா? சின்ன பருவத்தில் இருந்து கேட்கணும். என்ன துவா தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு நீ ஆஃபியத்தை தா அப்படின்னு கேட்கணும். என்னத்தை கேட்கணும்? ஆஃபியத்தை கேட்கணும். ரசூலுல்லாஹ் காலையில ஒரு துவாவுல அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா, நான் உனக்கிட்ட மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் தூங்குற நேரத்தில தூங்குற துவாவுல அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, நான் உனக்கிட்ட ஆஃபியத்தை கேட்கிறேன். காலையில எழும்பினா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, நான் உனக்கிட்ட ஆஃபியத்தை கேட்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அடிக்கடி என்ன செய்வாங்க? அல்லாஹ் கிட்ட ஆஃபியத்தை கேட்பாங்க. நம்ம அல்லாஹ் கிட்ட காரு கேட்கிறது, ஏன் கேட்கிறது, பஸ் கேட்கிறது, படிப்பு கேட்கிறது, உடுப்பு கேட்கிறது, காசு கேட்கிறது, தொழில் கேட்கிறது, பட்டம் கேட்கிறது, பதவி கேட்கிறது, பிள்ளை கேட்கிறது, மனைவி கேட்கிறது. யாருமே ஆஃபியத்தை கேட்கறதில்ல. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல, இந்த மர்வானுடைய ஆட்சி காலத்துல இந்த குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லது இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு பெரிய விவாதமே நடந்துச்சு. அந்த காலத்துல இவர் குர்ஆன் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதம் அப்படி என்று பிரச்சாரம் செஞ்சார். அப்ப அவர் அந்த பிரச்சாரம் செஞ்சு ஜெயிலுக்கு கூட போனார். மர்வானுடைய காலத்துல இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் கிட்ட ஆஃபியத்தோடு சேர்த்து கேளுங்க அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டதுக்கு சொல்றார், இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு ஆஃபியத் இல்லை என்றால் அவனுக்கு எது இருந்துமே சிறப்பாக இருக்காது. நான் இந்த மண்ணுக்கு மேல நிறைய காலங்களை இந்த ஹதீதுகளை ஆய்வு செய்வதற்காக, இந்த ஹதீதுகளை சமூகத்துக்கு படிச்சு கொடுப்பதற்காக நிறைய காலங்களை நான் செலவழித்து சின்ன காலத்திலேயே குர்ஆனை பாடமாக்கினேன். ஆனா அந்த குர்ஆனை மீட்கிறதுக்கு ஆய்வு செய்யறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கல. நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டேன், யா அல்லாஹ், நான் இந்த குர்ஆனை நிறைய ஓடணும், நிறைய மீட்டணும், நிறைய படிக்கணும், நிறைய படிச்சு கொடுக்கணும், எனக்கு அதுக்குரிய ஆஃபியத்தை நீ, அதுக்குரிய சந்தர்ப்பத்தை தா அப்படின்னு நான் கேட்டேன். அல்லாஹ் தஆலா எனக்கு தரல. ஆனா அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான். மர்வானுடைய காலத்துல என்னை பிடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டுட்டாங்க. ஜெயிலுக்குள்ள போட்ட உடனே இந்த குர்ஆனை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைஞ்சிச்சு. தோழர்களே, இதான் சால்த்தவில்லா. அல்லாஹ் கிட்ட நீங்க ஏதாவது கேட்டீங்கள் என்றால் அல்லாஹ் கிட்ட சேர்த்து கேளுங்க, ஆஃபியத்தையும் சேர்த்து கேளுங்க. நான் அல்லாஹ் கிட்ட குர்ஆனை படிக்கணும் என்று கேட்டேன், ஆனா ஆஃபியத்தோடு கேட்கல. ஜெயில் என்பது ஆஃபியத்தான வாழ்க்கை அல்ல, ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை, ஒரு சிறை வாழ்க்கை, ஒரு துன்பம் துயரம் நிறைந்த வாழ்க்கை, மன ரீதியான வேதனைகளையும் நோவினைகளையும் சுமந்த வாழ்க்கை. அல்லாஹ் எனக்கு சந்தர்ப்பத்தை தந்தான், ஆனா ஆஃபியத்தை தரல. அல்லாஹ் குர்ஆனை மீட்றதுக்கு சந்தர்ப்பத்தை தந்தான். நீங்க ஒரு வாகனம் வாங்குவீங்க, அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க, யா அல்லாஹ், நான் ஒரு வாகனம் வாங்குறேன், அந்த வாகனத்தை ஒரு ஆஃபியத்தோடு எனக்கு தா. நான் ஒரு ஊரு கட்டுறேன், அந்த ஊரு எனக்கு ஒரு ஆஃபியத்தாக இருக்கணும், எனக்கு தா. நான் ஒரு திருமணம் முடிக்கிறேன், திருமணம் முடிக்கிற மனைவி எனக்கு ஒரு ஆஃபியத்தாக இருக்கணும். நான் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள போறேன், பிறக்கிற பிள்ளை ஒரு ஆஃபியத்தாக இருக்கும். எதை கேட்டாலும் ஆஃபியத்தோட கேளுங்க. சில நேரம் வாகனம் வாங்கணும் என்று சல்லி சேர்த்து வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு இருக்கிற நகைகள் காணிகளை எல்லாம் விட்டு, இடங்களை எல்லாம் விட்டு சுட்டு வாகனத்தை வாங்கிடுவோம். சுகர் நோய் வந்துடும், காலை வெட்டிடுவான். வாகனம் இருக்கும், ஓடுறதுக்கு ஆஃபியத்து இருக்காது. கஷ்டப்பட்டு கத்தாருக்கு போய், துபாய்க்கு போய், குவைத்துக்கு போய், கல்புல வேலை செஞ்சு வெயில நின்று வீடு கட்டி வீட்டுக்கு வந்து வீட்டுல நிம்மதியா மனைவி பிள்ளையோடு வாழலாம் அப்படின்னு ஆசைப்படுவோம்.
வந்து இறந்த பெரிய ஒரு நோய் வந்தது. அதனால எதை கேட்டாலும் அல்லாஹ் கிட்ட நீங்க ஆசியத்தோட கேளுங்க. பிள்ளைய கேட்டிருப்போம், பிள்ளைய அல்லாஹ் தந்துடுவார். சில நேரம் பிறந்த பிள்ளை ஹெண்டிகாப்பா பிறந்தது, ஆரோக்கியம் இல்லாத பிள்ளைகளாக பிறந்தது. அல்லாஹ் கிட்ட கேட்டா நீங்க ஆசியத்தோடு கேளுங்க. சில நேரம் கல்யாணம் முடிக்கணும், நல்ல பொண்ணை தாண்டு கேட்போம், ஆசியத்தோடு தாண்டு கேட்டிருக்க மாட்டோம். சில நேரம் கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாளையிலே மனைவிக்கு ஹார்ட் அட்டாக், அல்லது மனைவிக்கு கிட்னி ஃபெயிலியர், அல்லது மனைவிக்கு நோய், அப்படியே ஆயுது. இந்த பொம்பளைகளும் கேட்கணும், ஆம்பளைகளும் எதை கேட்டாலும் அல்லாஹ் கிட்ட ஆசியத்தோடு கேட்கணும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தாராங்க. பள்ளிக்கு வார நேரத்துல நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் கேட்ட பிரார்த்தனைகளை எந்த பார்வையில, எந்த கண்ணுல, எந்த காதுல, எல்லாத்துலயும் ஆசியத்தை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. தூங்கக்குள்ள ரசூலுல்லாஹ் ஆசியத் என்பது உசுரோட உள்ளவங்களுக்கு மாத்திரம் அல்ல, மௌத்தாகி போனவங்களுக்கு ஆசியத்து தேவை. நீங்க மக்பராவுக்கு போறீங்க, மக்பராவுல என்ன துவா ஓதணும்? ஆயிஷா நாயகி கேட்டாங்களே, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க மக்பராவுக்கு போனா, மையவாடிக்கு போனா நாங்க என்ன துவா ஓதணும்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஆயிஷா அம்மா, நீங்க மக்பராவுக்கு போய் மையவாடியில உள்ள உறவுகளை சந்திக்கிற நேரம் நீங்க சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்குமுல் லாஹிகூன் வ அஸ்அலுல்லாஹு லனா வ லகுமுல் ஆஃபியா. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, இந்த மையவாடியில உள்ள உறவுகளே, உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நீங்க வாப்பாவை பார்க்க போறீங்க, உங்களோட வாப்பா மௌத்தா போயிட்டாரு, இப்ப வாப்பா சும்மா போய் கபூர்ல பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு போறீங்க. உங்க உமா மௌத்தாயிட்டாங்க, ஒரு நாளைக்கு உமாட கபரடியில போய் துவா கேட்போமே அப்படின்னு தப்பா இது மார்க்கத்துல தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க கபறுகளை சந்திங்க, அது சந்திக்கிறது மறுமையை ஞாபகப்படுத்து, கபரை தனிமைப்படுத்தி கண்ணியப்படுத்துறது தான் கூடாது. பொது மையவாடியில நம்மட வாப்பா, நம்மட உம்மா, நம்மட உறவுகள், அவங்களை போய் பார்த்து அவங்களுக்காக துவா கேட்பது என்பது இஸ்லாத்துல மிகப்பெரிய ஒரு சுன்னா. நிறைய பேருக்கு உம்மாட கபரு தெரியா, வாப்பாட கபரு தெரியா. அடிக்கடி நம்ம போனாத்தான் நம்முடைய பிள்ளைகள் நம்ம மூத்தாயிற்கு பிறகு வருவாங்க. பெண்கள் போகலாமா இல்லையா? போகலாம், பெண்கள் போகக்கூடாது வார ஹதீஸ் பலவீனமான ஒரு செய்தி. அதனாலே ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, நாங்க போனா என்ன ஓதணும் என்று. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது ஆயிஷா அவர்களுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்குமுல் லாஹிகூன் வ அஸ்அலுல்லாஹு லனா வ லகுமுல் ஆஃபியா. எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் கிட்ட நாங்க ஆஃபியத்தை கேட்கிறோம். அப்ப கபர்ல எனக்கு ஆஃபியத்து, வேதனை இல்லாத, துன்பம் இல்லாத, கஷ்டம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை நீங்க கபூர்ல இருக்கணும். உலகத்துல எனக்கு ஆபியத்து, உலகத்துல வாழக்கூட எங்களுக்கு நல்ல ஆபியத்தான வாழ்க்கை எங்களுக்கும் உங்களுக்கும் கிடைக்கணும். இதை கேளுங்க. என்னங்க, உங்களோட வாப்பா மௌத்தா போயிட்டார், உங்களோட அம்மா மௌத்தா போயிட்டாங்க, உங்களோட அண்ணன் மௌத்தா போயிட்டாரு, உங்களோட சின்ன அப்பா மௌத்தா போயிட்டாரு, பெரிய அப்பா மௌத்தா போயிட்டாரு. மௌத்தாயினோட என்ன செய்வீங்க? நீங்க அவரை குளிப்பாட்டினீங்க, கஃன் செய்வீங்க, தூக்கிட்டு வருவீங்க, பள்ளியில வைப்பீங்க. என்ன கேட்பீங்க நீங்க அல்லாஹ் கிட்ட? முதலாவது தக்பீர்ல என்ன சொல்லணும்? அல்லாஹ்வுக்கு இருந்து தக்பீரை கட்டினா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். இரண்டாவது தக்பீர்ல என்ன சொல்லணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லணும். பாருங்க, இதனாலதான் நம்ம கபறுகள் உள்ள பள்ளிவாசல்ல தொழக்கூடாதுன்றது காரணமும் இதுதான். ஜனாசா தொழுகை உண்மையிலே தொழுகை இல்லையே தோழர்களே. ஜனாசா தொழுகை அது ஒரு பிரார்த்தனை. தொழுகைன்னா என்ன இருக்கணும்? அதுல ருக்கு இருக்கணும், சுஜூத் இருக்கணும். ஜனாசாவை முன்னுக்கு வச்சுட்டு சுஜூத் செய்ய இயலாது, ஜனாசாவை முன்னுக்கு வச்சுட்டு ருக்கு செய்ய இயலாது. ஏன்? ஜனாசாவை முன்னுக்கு ஜனாசாவை வச்சுட்டு சுஜூத் செய்யவும் கூடாது, ருக்கு செய்யவும் கூடாது. அதனாலதான் ஜனாசா தொழுகையில நம்மட வாப்பா, உம்மா, உறவுகள் இருக்கிற நேரத்துல முன்னால வச்சுக்கிட்டு என்ன செய்ய மாட்டோம்? ஜனாசாவுக்கு முன்னால சுஜூத் செய்ய மாட்டோம். அரே, வாப்பாவுக்கே நான் முன்னால சுஜூத் செய்யக்கூடாது மௌத்தாயினா, உம்மாவுக்கே முன்னால சுஜூத் செய்யக்கூடாது மௌத்தாயினா, அண்ணனுக்கே முன்ன வச்சுக்கிட்டு சுஜூத் செய்யக்கூடாது மௌத்தாயினா. சுஜூதுல கேட்கிற துவா பெரிய துவா, ருக்குல கேட்கிற துவா பெரிய துவா, அத்தஹியாத்துல கேட்கிற துவா பெரிய துவா. ஆனா வாப்பா, உம்மா, ஊரு மக்கள் மௌத்தாயினா முன்னுக்கு வச்சுட்டு கேட்கிற அந்த துவாவுல எந்த சுஜூதும் இல்லை, ருக்குவும் இல்லை. அம்மா வாப்பாவுக்கே முன்னுக்கு வச்சுக்கிட்டு சுஜூது செஞ்சு ருக்குவும் செஞ்சு நீ கேட்கக்கூடாதுன்னு சொன்ன இஸ்லாத்துல, 4 தக்பீரை மட்டும் சொல்லுன்னு சொன்ன இஸ்லாத்துல, ஒரு பள்ளிவாசல்ல முன்னால கபரை வச்சுக்கிட்டு சுஜூது செய்ய சொன்னா எப்படி நம்ம சுஜூது செய்யறது? இதெல்லாம் கூடான்றோம். புரியுது அவங்களுக்கு? சும்மா சொல்லலங்க,
நம்மளோட வாழ்ந்த, நமக்கு பாசம் காட்டின, இரக்கம் காட்டின, நம்மளை ஊட்டி வளர்த்த, தூக்கி வளர்த்த தாய் தந்தைக்கு நம்ம முன்னால நின்று தொழுகை நடத்துகிற போது அதுல ருக்குவும் இல்லை சுஜூதும் இல்லை என்று சொல்ற இஸ்லாத்துல யார் என்று தெரியாத ஒரு மனுஷனை கொண்டு போய் பள்ளியில வச்சுக்கிட்டு ருக்குவையும் சுஜூதையும் செய்யறது அல்லாஹ் எப்படி பொருந்திக்குவான்? அந்த தொழுகையில பாருங்க, நீங்க முதலாவது அல்லாஹ்வுக்கு என்று தக்பீர் கட்டி என்ன சொல்லுவோம்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம். இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லுவோம். மூன்றாவது என்ன செய்வோம்? அந்த ஜனாசாவுக்காக துஆ கேட்போம். என்ன துஆ? அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி ஆஃபிஹி. அல்லாஹும்ம ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வர்ஹம்ஹு அவருக்கு ரஹ்மத்தை செய்வாயாக, வஆஃபிஹி அவருக்கு ஆஃபியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த வாப்பா மூத்த போயிட்டாரு, இந்த வாப்பாவுக்காகவே நான் தொழுகிறேன், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை சொல்லிட்டேன். ஒரு துஆ ஏற்றுக்கொள்ளப்படுறதா என்ன செய்யணும்? முதலாவது அல்லாஹ்வை புகழும், இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை சொல்லணும். அதுதான் ஜனாசா தொழுகை துஆ. முதலாவது அல்லாஹ்வை புகழ்றோம், சூரத்துல் ஃபாத்திஹா. இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை சொல்றோம். இரண்டாவது தக்பீர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை சொல்றோம். என்ன ஸலவாத்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் ஸலவாத்தை சொல்றோம். மூணாவது என்ன செய்யணும்? துஆ கேட்கணும். அதுதான் மூணாவது தக்பீர்ல துஆ கேட்கிறோம். என்ன துஆ? அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸலஹு வவஸ்ஸி முதுகலஹு வகுஸ்லுஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத் என்ற பெரிய துஆவை கேட்கிறோம். அந்த துஆவுல என்னத்தை கேட்கிறோம்? என் வாப்பா மூத்தாயிட்டாரு, என் உம்மா மூத்தாயிட்டா, என் நண்பர் மூத்தாயிட்டாரு, ஊர்ல உள்ளவங்க மூத்தாயிட்டாங்க, அல்லாஹும்ம ஃபிர் லஹு அவருடைய பாவத்தை மன்னியா அல்லாஹ், வர்ஹம்ஹு அவருக்கு நீ ரஹ்மத்தை செய்யா அல்லாஹ், வஆஃபிஹி அவருக்கு நீ ஆஃபியத்தை கொடியா அல்லாஹ், அவருக்கு ஆபியத்தை கொடு. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, மரணித்து போன மனிதனுக்கும் ஆபியத்து தேவை, உசுரோடு உள்ள மனுஷனுக்கும் ஆபியத்து தேவை. உசுரோடு உள்ள மனுஷன் உலகத்துல வாழக்குள்ள ஆரோக்கியமாக, ஆபியத்தாக, துன்பம் இல்லாத, மனவேதனை இல்லாத, கஷ்டம் இல்லாத நல்ல வாழ்க்கை இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு கிடைக்கணும். அது ஆபியத். ஆபியத் என்பது ஆரோக்கிய நோய் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த உலகத்துல உள்ள எல்லாமே ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறது ஆபியம். கபூர்ல ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறது துன்பம், துயரம், சோதனை, வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அதுதான் ஆபியம். இதை கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தாராங்க. நம்ம நிறைய பேர் இதை மறந்துட்டோம். நம்ம ஆபியத்தோட வாழ்ற மாதிரி இந்த பூமியில நம்ம வாழ்ற காலத்துல இறையச்சத்தோடையும் வாழும். ஒரு மனுஷனுக்கு ஆபியத்தும் இறையச்சமும் இருக்குமாக இருந்தால் அவன் நிச்சயமாக சொர்க்கவாதியாக மாறிடுவான். ஒரு மனுஷனுக்கு இறையச்சத்தை தருவது இந்த நோன்பு என்பதை என்ன செய்கிறது? அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் பறைசாட்டுகிறது. இந்த செய்தியை உள்ளத்துல வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல ஒரு சின்ன பிள்ளையாக அன்று அல்லாஹு தஆலா ஒரு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த மண்ணுக்கு மேல என்ன செய்கிறான்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளையாக அல்லாஹ் பிறக்க வைக்கிறான். அவரோடு பல சகோதரர்கள். ஆனா எங்கேயும் நமக்கிட்ட ஒரு குறை இருக்கு. அல்லாஹ் நம்ம எப்பயும் குறைதா சொல்லி துஆ கேட்கிறது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இப்ப நோய் நல்லமா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பெரிய நோயை தந்து என்ன பாதுகாத்தான். அல்லாஹ் பெரிய நோயை தந்து அல்லாஹ் என்ன பாதுகாத்துட்டான். இப்படிதான் நம்ம சொல்லுவோம். எப்படி இருக்கிறீங்க? பா பெரிய ஒரு ஆபத்துக்குள்ள விழுந்து மெயில வந்துட்டு பிசினஸ் எப்படி போகுது? லொஸ்டா பெரிய லொஸ்ல விழுந்தன். அல்லாஹ் அப்படியே விழுத்தாட்டினா அல்லாஹ் என்ன காப்பாத்திட்டான். லொஸ்ல இருந்து அல்லாஹ் காப்பாத்திட்டான். நம்ம அல்லாஹ் நமக்கு தார சோதனையை சொல்லி சொல்லித்தான் என்ன செய்வோம்? அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துறதாக நினைக்கிறோம். இல்ல, அது கேவலம். அது கேவலம். இந்த உலகத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போடப்பட்டார். அல்லாஹ் காப்பாத்தினான். நெருப்புல இருந்து அப்படித்தானே? நெருப்புல இருந்து நெருப்போட பேசி யா நாரு கூனி பர்தன் வஸலாமா அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நெருப்பை நீங்க என்ன செய்யுங்க? கூலாயுங்க அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கேயும் அல்லாஹ் என்னை நெருப்புக்குள்ள போட்டு பாதுகாத்தான்னு சொல்லலையே. அல்லாஹ் என்னை நெருப்பிலிருந்து பாதுகாத்தான் என்றுதான் சொன்னார்கள். நெருப்புக்குள்ள போட்டுட்டு அல்லாஹ் பாதுகாத்தன்னு சொல்லல. நெருப்புல இருந்து என்னை அல்லாஹ் பாதுகாத்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட வயிற்றுக்குள்ள இருந்தாரு, குறை சொல்லல. அல்லாஹ் நீண்ட வயிற்றிலிருந்து என்னை அல்லாஹ் பாதுகாத்தான்னு சொன்னாரு. நீண்ட வயிற்றுக்குள்ள அல்லாஹ் அனுப்பிட்டு என்னை பாதுகாத்தான்னு சொல்லல.
நம்ம எப்படி சொல்றோம்? அல்லாஹ்வுல தந்த சோதனையை குறையாக சொல்லி குத்தி காட்டுகிட்டு தான் சொல்லுவோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துக்குள்ள வீசப்பட்டார், அல்லாஹ் என்னை கிணத்திலிருந்து பாதுகாத்தான்னு சொன்னாங்க. அல்லாஹ் என்னை பால் கிணத்தில் போட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்தான் என்று எங்கேயும் சொல்லுங்க. நம்ம எப்பையும் அல்லாஹ் தந்த சோதனைகளையும் சேர்த்துத்தான் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தையும் சிறப்பையும் இந்த உலகத்துல பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைக்கக்கூடாது, மறந்துடக்கூடாது. பெண்கள்கிட்டையும் இருக்குது, ஆண்கள்கிட்டையும் இருக்கு. இந்த உலகத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையை உண்டாக்கி அவரை பிறகு என்ன செய்யறான்டா, மிகப்பெரிய ஒரு இடத்துல அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துட்டான். எங்க? அசீஸ் என்று சொல்லுகிற மன்னர், அந்த மன்னர் வீட்டுல அல்லாஹ் வச்சுட்டான். இப்பதான் உங்களுக்கு சோதனையான காலகட்டம். இந்த வரலாறு நீங்க இப்படி பார்த்திருக்கிறீங்களா? இந்த வரலாறு தெரியும், வரலாறு சொல்லலன்னா இதை இப்படி யோசிங்க. இப்ப ஒரு மன்னருடைய வீட்டில் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனுக்கு என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பாட்டுல குறை இருக்குமா? பாதுகாப்புல குறை இருக்குமா? பொருளாதாரத்துல குறை இருக்குமா? சந்தோஷத்துல குறை இருக்குமா? ஒரு மன்னர் வீடு எப்படி இருக்கும்? மோடிய வீட்டுல உங்களுக்கு வாழ கிடைச்சா எப்படி இருக்கு? நினைச்சு பாருங்களேன். அதையெல்லாம் தாண்டி மன்னன் அவன் வீட்டுல வாழ்றார், வளர்றார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அல் குர்ஆன் சூரத்துல் யூசுப் 12வது அத்தியாயம் 23, 24, 25, 26, 27 அந்த வசனம் தொடர்ந்து படிச்சு பாருங்க. அவர் பருவ வயதை அடைந்த போது அவருக்கு நாம் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தோம். யாருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் பருவ வயதை அடைந்த போது ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தோம் என்றார். இப்ப ஒரு நல்ல பாதுகாப்பான சூழல்ல வாழ்றார். அசீசுடைய மனைவி, அரசனுடைய மனைவி தான் அவரை புத்தி புத்தி வளர்க்கிறாங்க. இந்த நேரத்துலதான் அரசன் அவன் மனைவிக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு ஈர்ப்பு வருது. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பசுந்து, அவ்வளவு அழகு. மன்னன் மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல ஆசைப்படுறாங்க. பருவ வயதை அடைந்திருக்கிறார், பாதுகாப்பான சூழலையும் அடைந்திருக்கிறார். பாதுகாப்பான சூழல். மன்னண்ட வீட்டுல யாரும் வர இயலாது. அவ்வளவு பெரிய உயர்தரமான பாதுகாப்பு வளையம். மன்னண்ட மனைவி எப்படி இருப்பார்? எந்த நேரமும் தன்னை அலங்கரித்துக் கொண்டுதான் இருப்பார். அப்படி பசுந்தான அழகான ஒரு பெண்ணாகத்தான் மன்னருடைய மனைவி இருப்பார். தான் வளர்ந்த வீடு, எஜமான் தன்னை வாங்கி தனக்கு உணவு தந்த வீடு, நல்ல பாதுகாப்பான சூழல். இதுக்குள்ள வளர்ந்து வார இந்த காலத்துலதான் மனைவி, அசீசுடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல ஆசைப்படுறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல ஆசைப்பட்டு என்ன செய்யறான்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்கிறான். எப்படி அழைக்கிறான்னு பாருங்க. குர்ஆன் இந்த அங்கேயும் சொல்லுது. தன்னை அவள் அலங்கரித்துக் கொண்டாள். வகல்லகத்தில் அபுவாப், கதவுகளுக்கு அவள் தாக்கலிட்டுக் கொண்டாள், கதவை பூட்டிக் கொண்டாள். வா வா என்று அழைத்தாள். அவர் ஓடிய போது திறத்தினாள். அதையும் தாண்டி ஓடிய போதும் அவள் பின்பக்கமாக அவருடைய சட்டையை பிடித்து இழுத்தாள். இந்த 5ஐயும் குர்ஆன் சொல்லு. புரியுதா? இந்த 5ஐயும் குர்ஆன் சொல்லு. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ள இருந்தவர். இதுதான் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல ஒரு பாவம் செய்கிற நேரம் அவன் தன்னை காத்துக் கொள்ளுவருமாக இருந்தால், இந்த ரமலான் பாவத்திலே இருந்து பாதுகாத்துதானே, அதுதான் சொல்ல வந்தோம். ஒரு மனுஷனுக்கு ரமலான் பாவத்திலே இருந்து பாதுகாக்கிற மாதிரி முதலாவது அவனுடைய மனச்சாட்சி அவன் மனசுல வேலை செய்யும். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னனுடைய மனைவி அழைத்த போது அவர் முதலாவது இந்த பூமியில வைத்தது என்ன தெரியுமா? சாட்சியத்தை வைக்கிறார். இப்ப வாழ்ற வீடு, சந்தோஷம் எல்லாம் இருக்குது. முதலாவது சொன்னது காலமாக அல்லாஹ் என்னையும் உன்னையும் பாதுகாத்தது. என்ன கொண்டு வர?
இறை சாட்சியத்தை கொண்டு வர. இந்த பாரு, மன்னன் இல்லை, பாதுகாப்பு பலமா இருக்குது, வீட்டுல கேட்க பார்க்க யாருமே இல்லை, நீதான் என்ன அழைக்கிறார். காலமாதல்லா, அல்லாஹ் என்னையும் உன்னையும் பாதுகாக்கட்டும். ஏன்? இறை சாட்சியம் ஒன்று இருக்குது. ஊரே காணாட்டையும், உறவுகளே காணாட்டையும், யாருமே இல்லாட்டையும், படைத்த ரப்பு நானும் நீயும் செய்ய போகிற பாவத்தை படைத்தவன் பார்க்கிறான். காலமாதல்லா, அல்லாஹ் என்னையும் உன்னையும் பாதுகாக்கட்டும். முதலாவது இறை சாட்சியம். ஏன்? நான் சொன்னேன் சூரத்துல் யாசீன், யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வதுகல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். நாளை மறுமையில அல்லாஹ் என்ன எழுப்புவான், என்ற வாய்க்கு லொக் பண்ணுவான், என்ற கைகளும் கால்களும் அல்லாஹ்விடத்தில் நான் என்ன செய்தேன் என்பதை பற்றி பேசும். எது? இறைச்சாட்சி. ஒரு மனுஷன் தன்னை இந்த உலகத்தில பாதுகாப்பு கொள்ளணும் என்று அவன் நினைத்தால் அவன் உள்ளத்துல இருக்க வேண்டிய முதலாவது சாட்சியம் இறை சாட்சியம். அந்த இறை சாட்சியம் தான் இந்த தக்வா. அதைத்தான் இந்த ரமலான் ஏற்படுத்துகிறது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அஸ்ஸௌமு நோன்பு எனக்குரியது, அதுக்குரிய கூலியை நானே தருகிறேன். உங்களோட மனைவி பக்கத்துல இருப்பான், வாழைப்பழம் பக்கத்துல இருக்கு, ஆப்பிள் பழம் பக்கத்துல இருக்கு, ஆரஞ்சு பக்கத்துல இருக்கு, கிராப்ஸ் பக்கத்துல இருக்கு, வட்டி வக்கம் பக்கத்துல இருக்கு. தொண்டையில தண்ணி கேட்கும், தொண்டை தாகத்தால குடியாய் குடிக்கும். நீங்க நோன்பு பஜ்ர்ல இருந்து மகரிபு வரைக்கும் தண்ணியை யாரும் பார்க்காட்டீங்க, யாரும் கேட்காட்டீங்க, தொட மாட்டீங்க, குடிக்க மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க, வயிற்றுல பசி போட்டு உங்களை கொள்ளு, ஒரு சொட்டு சாப்பிட மாட்டீங்க, யாருக்கு தெரியாம உருவெடுக்கக்குள்ள கூட ஒரு சொட்டு தண்ணி தொண்டையில பட்டால துப்பிடுவீங்க. காரணம் இறை சாட்சி. இந்த சாட்சியம் இருக்குதானே, இதை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான்டா அவன் வியாபாரத்துல யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான். இன்னொரு இந்த பூமியில வாழுகின்ற இன்னொருவனுடைய மனைவிக்கு அநியாயம் செய்ய மாட்டான், இன்னொருவனுடைய சகோதரிக்கு அநியாயம் செய்ய மாட்டான், இன்னொருத்தருடைய தாய்க்கு அநியாயம் செய்ய. ஏன்? தந்த சொந்த மனைவியையே இறை சாட்சியமும் இந்த இறையச்சமும் என்னை பாதுகாத்திருக்கிற போது, ஹலாலானதையே நான் பாதுகாத்த போது ஹராமானதை நான் ஏன் அணுக வேண்டும் என்ற இறை சாட்சியம் அன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த பாவத்திலே இருந்து பாதுகாப்போம். அதனால அந்த இறை சாட்சியத்தையும் இறையச்சத்தையும் இந்த ரமலான் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்துகிறார். அதை உணர்ந்தீங்க என்றால் இந்த ரமலான் உங்களை மாற்றி வைத்திருக்கிறது என்பது அர்த்தம். அதை உணரலையா, இந்த ரமலான் சடங்கு பிடிச்சோம் திறந்தோம், பிடிச்சோம் திறந்தோம், எழும்பினோம் உண்டோம் திறந்தோம் என்று சடங்கு சம்பிரதாயமாக இந்த நோன்பு நம்மளை ஆட்கொள்ளுது என்பது அடையாளம். இது ஒன்று. இரண்டாவது, அந்த பெண் அல்லாத சாட்சியத்தையும் மீறி அவள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நெருங்குகிறார். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இறை சாட்சியத்தை சொல்லி பார்த்தார், அவள் கேட்கிறதாக அல்ல. அந்த நேரத்துல உடனே மனச்சாட்சியை முன்னுக்கு நிறுத்துறார். மனச்சாட்சி, இந்த உலகத்துல இறைவனை ஏற்றவன் முஸ்லிம்களாக இருப்பான். உலகத்துல எல்லாருக்கும் உள்ள ஒரு சாட்சி இருக்குமே, என்ன சாட்சி? மனச்சாட்சி இருக்குமே. அந்த சாட்சியத்தை நிறுவுகிறார். அப்பதான் இன்ன ரப்பி அஹ்ஸன மத்வாய. இங்க பாரு, எந்த கடவுள் என்னுடைய ரப்புனா யார்? என்னுடைய எஜமான் அல்லாஹ். அல்ல என்ற எஜமான் என்ற கணவன் அசீஸ் எனக்கு நல்ல உணவை தந்து, நல்ல தூங்க வசதியாக தந்து, கால் கிணத்துல கிடந்த என்ன கொண்டு வெட்கையில வச்சு இவ்வளவு பல வகைகளை தந்து, உண்ண தந்து, உடுக்க தந்து, இவ்வளவு பெரிய ஆளாக என்னை வளர்க்கி விட்டு போன அந்த எஜமானுக்கு என்ன அடிப்படையில் நீ துரோகம் செய்ய சொல்றாய்? யோசிச்சு பாரு. ஒன்ற கணவர் என்னுடைய எஜமான் எனக்கு நல்ல வாழ்க்கையை தந்தாரே, எப்படி நான் அந்த எஜமானுக்கு துரோகம் செய்ய முடியும்? உன்னோடு பாவம் செய்யும். அல்லாஹ் அக்பர். மனச்சாட்சியத்தை கொண்டு வரார், இறை சாட்சியத்தை கொண்டு வந்தார். அந்த பெண்ணிடத்தில் இறை சாட்சியம் எடுபடாமல் போன போது அடுத்த சாட்சியம் மனச்சாட்சி. யோசிச்சு பாரு, அந்த மாப்பிள்ளை யோசிச்சு பாரு, என்ன வளர்த்தவர் யோசிச்சு பாரு, அந்த மன்னனை எனக்கும் உனக்கு எவ்வளவு ஒரு பெண் இந்த உலகத்துல தப்பு செய்கிற நேரம், ஒரு ஆண் இந்த உலகத்துல தப்பு செய்கிற நேரம் மனச்சாட்சியம் வேலை செய்யும். எனக்குன்னு ஒரு மனைவி இருக்கிறார்,
எனக்குண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க, எனக்குண்டு ஒரு உம்மா இருக்கிறாங்க, எனக்குண்டு சகோதரி இருக்கிறாங்க. இந்த பெண்ணும் யாருக்கோ ஒரு மனைவியாக இருக்க போறான், யாருக்கோ ஒரு சகோதரியாக இருக்க போறாள், யாருக்கோ ஒரு தாயாக இருக்க போறாள், யாருக்கோ ஒரு மகளாக இருக்க போகிறாள். மனச்சாட்சியம் என்ற மனைவி, என்ற தாய், என்ற சகோதரி நினைத்து பார்க்க கூடாது. மனச்சாட்சி வேண்டாம், அந்த பாவத்திலே இருந்து ஒதுங்கிடும். இந்த விரயத்தை தான் அல்லக்கும் தத்தக்கூ, இந்த நோன்பு உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த விரயத்தம் யாருமே பார்க்கல என்றாலும் படைத்தவன் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற அந்த மனச்சாட்சி. முதலாவது இறையச்சம் என்று சொல்லுகிற இறைச்சாட்சி. இந்த உலகத்துல இறையச்சமே எல்லாருக்கும் வேலை செய்யாமல் போனாலும் மனச்சாட்சி என்று சொல்லுகிற ஒரு சாட்சி நாஸ்திகனுக்கும் வேலை செய்யும், அது வேலை செய்யும். அந்த சாட்சியத்தை கொண்டு வந்து உணர்த்துகிறார், யோசிச்சு பார் அப்படின்னு. அடுத்தது மூன்றாவது மனித சாட்சியம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்துல அன்தும் சுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், இந்த பூமியில நீங்க தான் சாட்சியாளர்கள். நாங்க ரசூலுல்லாஹ் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, ஒரு ஜனாசா கொண்டு போகப்படுது, தெரிந்த ஹதீஸ். எல்லாரும் அந்த நேரத்துல அந்த ஜனாசாவை புகழ்றாங்க. ரசூலுல்லாஹ் வஜபத் வஜபத் வஜபத், கடமையாயிட்டாங்க. இன்னொரு ஜனாசா போகுது, அந்த ஜனாசாவை உகழ்றாங்க. ரசூலுல்லாஹ் வஜபத் 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 அன்னைக்கு முடிஞ்சாச்சு. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபர்ஸ்ட்க்கு ஒரு ஜனாசா போயிட்டு வஜபத், ரெண்டாவது ஒரு ஜனாசா போயிட்டு வஜபத், என்ன யா ரசூலுல்லாஹ் காரணம்? முதலாவது போன போதும் அவர் நல்லவர் நல்லவர் என்று நீங்கள் புகழ்ந்தீர்கள், அல்லாஹ்வும் அவரை நல்லவர் என்று அல்லாஹ் எழுதிவிட்டான். இரண்டாவது மனிதர் போன போதும் அவரை கெட்டவர் மோசமானவர் என்று உயர்ந்தீர்கள், அல்லாஹ்வும் அவரை மோசமானவன் என்று எழுதிவிட்டான். அன்றும் சுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், இந்த பூமியில நீங்க தான் சாட்சியாளர்கள். உங்களுடைய சாட்சியத்தை வைத்துத்தான் இறை சாட்சியம் நடக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாவத்திலே இருந்து பாதுகாப்பதற்காக இறை சாட்சியம் எடுபடாமல் போன போது, மனச்சாட்சியம் எடுபடாமல் போன போது, அடுத்தது மனித சாட்சியம். அப்பதான் ஒரு மனிதர் வருகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வீட்டுக்குள்ள இருந்து திரட்டிக்கிட்டு கதவை தாப்பாலிட்டு ஓடி வார நேரத்துல பிடிச்சு இழுக்கிறாரு. இழுத்த நேரம் பின்னால சட்ட கிழிகிறே. அந்த நேரத்துல மன்னனும் வாராரு, அந்த மனிதரும் வாராரு. மன்னனை கண்ட உடனதான் சொன்னாரு, மனைவி சொன்னா, கண்டியா உங்க மனைவியோட எவ்வளவு மோசமாக இந்த யூசுப் நடக்க பார்க்கிறார் என்று சொன்ன போது, அவங்களோட குடும்பத்துல உள்ள ஒரு சாட்சி சொல்லுகிற மனிதர் வந்து சொன்னால், முன்பக்கம் சட்டை கிழிந்திருந்தால் அது யூசுஃபுடைய தவறு, பின்பக்கம் சட்டை கிழிந்திருந்தால் மன்னரே அது மனைவியுடைய தவறு என்று அந்த நேரத்தில் அந்த மனிதர் தீர்ப்பு சொன்னார். ஊரு உலகம் பார்க்குமே, மாட்டுப்பட்ட போலீஸ் பார்க்குமே, மாட்டுப்பட்ட பிள்ளடம் அநியாயம் மான மரியாதை போகுமே, மனித சாட்சி. இந்த சாட்சியம் மூன்றையும் இந்த நோன்பு நமக்கு ஊற்றி வளர்க்கிறது. இறை சாட்சியம், மனச்சாட்சியம், அடுத்தது என்ன? மனித சாட்சியம். இது மூணும் ஒரு மனுஷன் உள்ளத்துல சரியாக இருக்குமாக இருந்தால் அவன் இந்த மண்ணுக்கு மேல ஒரு நல்ல இறையச்சம் உள்ள மனிதனாக அவன் வாழ்வான். இதைத்தான் இந்த நோன்பு எதிர்பார்க்கும். முதலாவது நம்ம நோன்பு பிடிக்கிறது அல்லாஹ்வுக்காக. நம்ம ஹலால இந்த உலகத்துல தொடாம இருக்கிறது அல்லாஹ்வுக்காக. ஹராமானதை எப்படியும் தொடமாட்டோம் என்று சொல்லுகிற அந்த இறை சாட்சியத்துக்காக. இந்த மூன்று சாட்சியமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் அவன் மனிதனாக இந்த மண்ணுக்கு மேலே புனிதனாக அவன் இருப்பான். ஆனாலும் மன்னனுடைய மனைவி தானே, அதனால மன்னன் எச்சம் எடுத்து ஆகணும். இல்லாட்டி மன்னன் மனைவிக்கு கேவலமாயிடுமே, மன்னனுக்கு கேவலமாயிடுமே. அப்பதான் மனைவி சொன்னா, ஒன்று இவருக்கு தண்டனை கொடு, உங்க மனைவியோடு தவறாக நடக்க போன இந்த மனுஷனுக்கு ஒன்று தண்டனை கொடு, அப்படி இல்லாட்டி அவரை சிறையில அடைச்சிடு அப்படி என்று சொன்ன போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்துல அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறார். அஹப்பு இலை, யா அல்லாஹ், அஹப்பு இலை சிஜின், எனக்கு மிக விருப்பம்
இந்த வீடு அல்ல, இந்த சொகுசான வாழ்க்கை அல்ல, இந்த பாவத்தில இருந்து தூரம் ஆகுவதற்காக எனக்கு விருப்பம் சிறைச்சாலை, அங்க போய் நான் நிம்மதியா இருக்கிறேன். இதுதான் ஒரு முஸ்லிம். இந்த உலகத்துல எல்லா சூழ்நிலைகளும் கிடைத்து அந்த சூழ்நிலைகளை எல்லாத்தையும் அல்லாஹுக்காக விட்டுட்டு, யா அல்லாஹ் நான் ரோட்டுல படுத்து கிடந்துட்டு போறேன், எனக்கு இந்த ரூம் வேணாம், இந்த ரூம்ல தொல்ல கூட என்று ஒரு மனிதன் ஒதுங்கி போறான் பாருங்க. அதே வேலையைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த செழிப்பான வாழ்க்கை, இந்த மன்னனுடைய மெத்தை, இந்த மன்னனுடைய வீடு, இந்த பாதுகாப்பான அரண் எதுவும் வேணாம், எனக்கு சிறைச்சாலை போதுமானது என்று சொன்ன போது அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நிரபராதி மனித சாட்சியம், இறை சாட்சியம், மனச்சாட்சியம் மூன்றும் நிறுவப்பட்டும் தோல்வி அடைந்த போது அவர் தன்னை இந்த உலகத்தில் பாதுகாத்துக் கொள்வதற்காக போய் சார்ந்த இடம் அந்த சிஜின், சிறைச்சாலை என்பதை என்ன செய்கிறோம் நானும் நீங்களும். இந்த வரலாறு எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற வரலாறு என்றால் இந்த நிறைவேற்றத்தை தான் இந்த ரமலான் எனக்கிட்டையும் உங்கள்கிட்டையும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ரமலானில் இந்த மூன்று சாட்சிகளும் உள்ளத்துல ஒழுங்கா வேலை செய்யலண்டு இந்த ரமலான் நமக்கிட்ட தர்பியத்தை ஏற்படுத்தவில்லை என்பது அடையாளம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிறையில இருந்த போது மன்னன் கனவு காணுகிறான். ஒரு 7 கதிர்கள் செழிப்பாக இருக்கிறது, 7 கதிர்கள் அப்படியே அழுகி போகிறது. 7 கொழுத்த நல்ல மாடு 7 மெலிஞ்ச மாட்டை சாப்பிடுகிறது. மன்னன் கனவு காண்கிறான். கனவுக்கான விளக்கத்தை நிறைய பேருக்கு மன்னன் கேட்கிறான், தெரியல. யூசுப் அலைஹிஸ்ஸலாட்ட வாரம் என்ன இந்த கனவுக்கு விளக்கம் தெரியுமான்னு கேட்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினைத்திருந்தால், நான் தப்பு செய்யாத என்னையே சிறையில் தண்டித்தவன் நீ, மனச்சாட்சியத்தின் அடிப்படையில் உனக்கே துரோகம் செய்யக்கூடாது என்று உன் மனைவியை பாதுகாத்து தந்தவன் நான், மனச்சாட்சியமும் இறை சாட்சியமும் எடுபடாமல் போன போது உங்களோட குடும்பத்தில் உள்ள ஒருவர் வந்து எனக்கு ஆதரவாக சாட்சி சொன்ன போதும் அதையும் தாண்டி என்னை சிறைச்சாலையில் போட்டவன் நீ, உனக்கு இந்த காலத்துல உதவி செய்யப்படாது, உண்ட மன்னனும் உண்ட நாடும் சீரழிந்து சின்னாபின்னமாகி போகட்டும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்று முடிவெடுக்கவில்லை. அவர் எடுத்தது இந்த சமூகத்துடைய நலவை மாத்திரம் பார்த்தார். எனக்கு அநியாயம் நடந்தாலும் துரோகம் நடந்தாலும் நான் சிறையில் வாழ்ந்தாலும் ஆனா இந்த சமூகம் அழிந்துடக் கூடாது. மன்னனே, உங்களோட கனவுக்கு நான் விளக்கம் சொல்லுகிறேன். 7 நல்ல பசுத்த கொழுத்த மாடுகள் 7 மாடுகளை சாப்பிட்டது என்பதன் அடையாளம் 7 வருஷம் இந்த நாட்டில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பஞ்சத்தை தீர்த்து வைக்க எனக்கிட்ட பொருளாதார அமைச்சை நீங்கள் தாங்க, நான் சரியா செஞ்சுதாரேன். நீங்கள் எனக்கு அநியாயம் செய்ததற்காக உங்களுக்கு நான் அநியாயம் செய்வேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கல. எனக்கு நீங்கள் துரோகம் செய்தாலும் அநியாயம் செய்தாலும் சிறையில் அடித்தாலும் இந்த ஊர் மக்களுக்காக நான் நலவு செய்ய வேண்டும், அந்த பதவியை எனக்கு தாங்க, இந்த வறுமையிலிருந்து இந்த சமூகத்தை நான் பாதுகாக்கிறேன் என்று நல்ல பணிக்கு அன்று அந்த சாட்சியம் பிழையாகி அந்த சமூகம் எடுக்காமல் போன போது கூட அவர் அந்த சமூகத்துக்காக குரல் கொடுத்தார் என்பதை பார்த்தோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 3 சாட்சியத்தையும் இந்த ரமலான் நிறுவுகிறது. நம்ம தனியே இருந்தாலும் கூட்டாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் பிள்ளைகள் பார்த்தாலும் இறைவன் பார்த்தாலும் நம்முடைய மனச்சாட்சியம் இந்த பூமியில் இந்த ரமலான் என்று சொல்லுகிற இறையற்ற ஊட்டி வளர்க்கிற மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரண் என்பதை செய்யுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இது இருக்கு பிறகு தொடர்பாக இருந்தால் நாம் தான் இந்த மண்ணுக்கு மேலே சுவர்க்கவாதிகள் என்பதை மறந்துடாது. இந்த உலகத்துல நான் ஆரம்பத்துல சொன்னேன், என்ன சொன்னேன், இந்த உலகத்துல நபிமார்கள் கட்டியது எத்தனை பள்ளிவாசல்? 4 பள்ளிவாசல். 4 ஞாபகம் தானே? ஞாபகமா இல்லையா? கேக்கட்டா? எனக்கிட்டயா கேட்கணும்? நீங்க அங்க அழகு 4 பள்ளிவாசல். இந்த உலகத்துல நமக்கு முன்னர் உள்ள எத்தனையோ பேர் எவ்வளவோ அவங்க செஞ்சுட்டு போன கொடுத்துட்டு போன காணி பூமி இன்னைக்கு பாடசாலைகளாக மதுரசாக்களாக அவங்க நிறைய தர்மத்தை செஞ்சுட்டு போயிட்டாங்க. நம்மளோட பள்ளிவாசல் ஒரு சின்ன ஒரு பள்ளிவாசல்.
நம்ம எல்லாம் ஒரு காலத்துல வாழ்ந்து நிச்சயம் மூத்தாகும், சந்தேகம் இல்லை. எதிர்காலம் இந்த பிள்ளைகள் பெரிய ஆளாகி திருமணம் முடிப்பாங்க. இந்த பிள்ளைகளுக்கு என்று நிறைய பிள்ளைகள் பிறகு 10 வருஷத்துக்கு முன்னர் இருந்த ஊரல்ல இப்ப உங்களோட ஊரு இப்ப டெவலப் ஆயிடுச்சு. இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு நம்ம இருக்க மாட்டோம், இதை விட பெரிய டெவலப் ஆயிடுச்சு. மக்கள் கூடி இங்க இருக்கிற இடம், காணி, பூமி எல்லாமே ஆட்கள் வந்து குடியேறிடுவாங்க. இப்ப இருக்கிற சின்ன சின்ன கடைகள் பெரிய கடைகளாக மாறிடு. நமக்கு பின்னால வார சமூகத்துக்கு என்ன செஞ்சுட்டு போறோம்? அந்த காலத்துல இருந்தானே எவ்வளவோ லாபமா இருந்துச்சு, ஒரு காணியை வாங்கி போட்டானுங்களா என்று நம்மட சந்ததிகள் நம்மளை குறை கண்டு விடக் கூடாது என்று இந்த ஊரில் உள்ள இந்த மஸ்ஜிதை நேசிக்கின்ற, இறை இல்லத்தோடு தன் இதயத்தை இணைத்து வைத்திருக்கின்ற, இரவு பகலாகவே யோசித்துக் கொண்டிருக்கின்ற சில உள்ளங்கள் ஆசைப்பட்டனுடைய விளைவாக ஒரு நல்ல ரோட் பேசிங்கோடு சேர்ந்து நம்மட மஸ்ஜித் அமைந்திருக்கிறது. இந்த பள்ளிக்கு பக்கத்துல ஒரு காணி வாங்குறதுக்காக உங்களோட ஊர்ல உள்ள சில உறவுகள் வெளியூர்ல போய் ஜும்மாவுக்கு பிறகு ஹதியா கேட்பாங்க தானே, மக்களே தாங்க, மக்களே தாங்க என்று ஹதியா கேட்பாங்க தானே, வீட்டுல வந்து கதவை தட்டுறாங்க தானே. மிஸ்கின்களை போல உங்களோட கணவன்மாரு, உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொரு அயல் ஊர்களுக்கும் சென்று, பக்கத்து கிராமங்களுக்கு சென்று அல்லாஹுக்காக வேண்டி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக அல்ல, அல்லாஹுடைய மாளிகைக்காக கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், நம்மட மௌத்துக்கு பின்னால நம்மட சந்ததிகள் நமக்கு ஏசிடக்கூடாது, பேசிடக்கூடாது. இதை விடவும் பெரிய விசாலமான ஒரு இடத்தை அவர்களுக்கு விட்டுட்டு போய்விட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணம். இந்த பணி என்பது நபிமார்கள் இந்த உலகத்துல செய்த பணி, மஸ்ஜிதை கட்டிய பணி. நம்ம அதனால பக்கத்துல ஒரு காணி வந்திருக்குது, அதை வாங்கி கொடுத்துட்டு மௌத்தாகிடுவோம் என்று நமக்காக வேண்டி கேட்காட்டியும் இந்த ஊரு மக்களுடைய சார்பாக ஒவ்வொரு உறவுகளும் மஸ்ஜிதுகள்ல துண்டுகளை பிடித்து கொண்டு ஜும்மாவுக்கு வாரவங்களுக்கு முன்னால நின்று அல்லாஹ்வுக்காக, எங்களோட ஊர் மக்களுக்காக, எதிர்கால சந்ததிகளுக்காக, எங்களோட மஸ்ஜிதுக்காக ஏதாவது உதவி பண்ணுங்களேன் என்று கேட்கிற ஒரு நிலைமை இப்போது உருவாகி இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும். இங்க இருக்கிற தாய்மார்களும், இதை கேட்கிற வெளியில் இருக்கின்ற உறவுகளும், நீங்க என்ன செய்ய போறீங்க? அன்றைக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு விதவை பெண்ணாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்து அன்சாரிகள் எல்லோரும் வந்தவர்களுக்காக உதவி செய்த போது தான் கணவன் இல்லாத ஒரு விதவை பெண்ணாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு யாரும் உதவி செய்வதில்லையே என்ற கவலையில தனக்கிட்ட இருந்த ஒரு சின்ன தோட்டத்தை தூக்கி, ஈத்தம்பலத்த தோட்டத்தை தூக்கி, யார ரசூலுல்லாஹ் இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களோட வரவுக்காக நீங்கள் இதை செலவழியுங்கள் என்று கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதை பின்னால திரும்பி கொடுத்தாங்க. இன்றைக்கு இருக்கிற மஸ்ஜித் நபவி 2 சின்ன பிள்ளைகளுக்கு சொந்தமான ஒரு பூமி, பாப்பாவும் இல்ல உம்மாவும் இல்லாத 2 அனாதை சிறார்கள். அந்த சிறார்களுக்குரிய பூமி தான் இன்றைக்கு மஸ்ஜித் நபவி கட்டப்பட்ட அந்த பூமி. அந்த பூமி கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் வந்து பார்க்கிறாங்க, மஸ்ஜித் நபவியுடைய இடம் இருக்குது, இது யாருடைய காணின்னு கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், இது 2 அனாதை பிள்ளைகளுக்குரிய ஒரு காணி பூமி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த 2 பிள்ளைகளும் ஓடி வாராங்க. அல்லாஹ்வுடைய தூதரை விசாரிச்சீங்களா இந்த இடத்தை? ஆமா. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய மாளிகை கட்டணும் ஆசையா இருக்குதுன்னு கேட்டாங்க. பிள்ளைகள் சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ், உம்மா வாப்பா இல்லாத அனாதைகள் யார ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்காக தருகிறோம், இந்த இடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை கட்டுங்கள். ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமே, அனாதையாக பிறந்து வளர்ந்தவரை அனாதையுடைய மனவேதனை என்னன்னு தெரியுமே. வேணாம், நாங்க ரசூலுல்லாஹ் வேணாப்பா, எனக்கிட்ட பணம் இருக்குது, தாரம் நீங்க காணிய தாங்கன்னு கேட்டாங்க. வேணா யார ரசூலுல்லாஹ், நாங்கள் தாயும் தந்தையும் இல்லாத அனாதைகள், அல்லாஹ்வுடைய தூதரை இனாமாக தருகிறோம், எடுத்துக் கொள்ளுங்க. வேணா நாங்க ரசூலுல்லாஹ், வேணா, சல்லி தாரம், பணத்தை தாரம், காணியை தாரீங்களான்னு கேட்டாங்க. சரி யார ரசூலுல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ் காசை கொடுத்து விட்டு காணியை என்ன செய்தார்கள், வாங்கி மஸ்ஜித் நபவியை கட்டினார்கள். சஹில், சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 அனாதை பிள்ளைகளுக்குரிய பூமிதான் அந்த மஸ்ஜித் நபவி. இன்றைக்கு தொழுகிற நன்மைகள் எல்லாம் அவங்களுக்கு தானே போகும்.
மேல இருக்கிற தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட கபருக்கு உங்களோட நகையும் வராது, மாலையும் வராது, மாப்பிள்ளையும் வரமாட்டாங்க. உங்களோட சொத்துல இருந்து அல்லாத மாளிகைக்காக ஏதாவது ஒரு துண்ட தர்மமாக கொண்டுட்டு போங்க. நமக்கு முன்னால வாழ்ந்தவங்க எவ்வளவோ செஞ்சுட்டு போயிட்டாங்க. நம்மட கபருக்கு, நம்மட சுவர்க்கத்துக்காக தர்மம் செஞ்சுட்டு போங்க. இந்த காயை இந்த ஊரு மக்கள்ல உள்ள தனவந்தர்கள், இந்த ஊரு மக்கள் சேர்ந்தாலே போதும், வெளி ஊர்ல போய் கேட்காமலே நீங்க வாங்கிடலாம். இதுல இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் ஏன் உங்களால ஒரு 1000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய், 2000 ரூபாய் காசு இதுல ஒரு பங்களிப்பு செய்யக்கூடாதா? உங்களோட மரணித்து போன வாப்பாவுடைய பேர்ல, மரணித்து போன உமாவுடைய பேர்ல ஒரு தர்மத்தை கொடுத்து உமாவுடைய வாப்பாவுடைய கபருக்கு, இந்த மஸ்ஜிதுக்கு காணி வாங்குற, இடம் வாங்குற ஒரு பணியை செய்யறதுக்கு உங்களுக்கு மனசு வராதா? மரணித்து போன உறவுகளுடைய பேரை சொல்லி என்ன செய்யுங்க, இப்படியான இந்த காணி பூமிகளை கொடுத்து அல்லாஹ்வுடைய மாளிகைகளை இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வருகிற போது, அல்லாஹ் பெரியவன் இப்படித்தான் ஒரு இடத்துல போன முறை சொல்லிட்டு போனேன், அடுத்த முறை இதை விடவும் பிரமாண்டமான ஒரு பள்ளி வாசல் இந்த ஊர் மக்களினால் கட்டப்பட்டு போடும் அப்படின்னு. மாஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்த்தா பெரிய இடங்கள் வாங்கி அழகான பள்ளிகளை கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள். அது போல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த காணியை சொந்தமா, ஏன் அடுத்த வருஷம் கட்டிடவே கட்டி இருக்கிற இடத்துல அளவுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்யணும். எல்லாரும் அல்லாஹ்வுக்கு உங்களால முடிந்த உதவிகளை செய்து அந்த காணியை வாங்குவதற்கு, அந்த இடத்தை வாங்குவதற்கு உதவி செய்யுமாறு உங்களுடைய அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹத தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வரவா எனக்கு ஒரு இஃப்தார் இருக்கு பாரு, அல்லாஹ் ரஹ்மத் செய்வார்.